ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியருடைய பஜகோவிந்தம்ங்கிற பாடல்ல சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம், நிశ్చல தத்துவே ஜீவன் முக்திஹி அப்படின்னு சொல்லியிருக்க. நம்மளுடைய இந்த ஜீவனுக்கு உண்டான கஷ்டங்கள் அத்தனைக்கும் காரணம் சங்கம், சங்காத் சஞ்சாயத்தே காமஹான்னு பகவான் கூட சொல்லியிருக்க. ஆனால் அந்த சங்கத்தை நீ காமத்தில் உண்டாக்குற மாதிரி வெறும் சங்கமாக வச்சுக்காத, சத் சங்கமாக வச்சுக்கோன்னு ஆதிசங்கராச்சாரியார் சொல்கிறார். அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அக்கம்பனிமெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் இவ அத்தனை பேரையுமே நல்லவாளாக நம்ம பார்த்து சூஸ் பண்ணி நம்மளுடைய க்ளோஸாக வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த சத் சங்கமானது எங்கே கொண்டு போய் விடும்? நிஸ்ஸங்கத்துக்கு கொண்டு போய் விடும். நிஸ்ஸங்கம்ங்கிறது நான், அதாவது ஜீவன் அப்படிங்கிறது பகவான் தான், பகவானுடைய கனெக்ஷன் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் நிஸ்ஸங்கம். இந்த லோகாயுதத்தை பார்த்து அந்த மனசை பயப்படாது. இந்த உலகத்தில் உண்டாகக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பார்த்து எதுக்குமே வைப்ரேட் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு நிஸ்ஸங்கம். அது அந்த நிஸ்ஸங்கம் எங்கே கொண்டு போய் விடுன்னு கேட்டால் நிர்மோகத்துவம். எனக்கு நான், எனக்கு என்னுடையது அப்படிங்கிற மோகத்தை அது தொலைச்சிரும். அப்போ மோகம் தொலைஞ்சு போயிடுத்துனாலே நிశ్చல தத்துவம், நிశ్చலமான மனசு கிடைக்கும். அப்போ நிశ్చலமான மனசு இருக்கிற இடத்துல அந்த ஜீவன் ஆனந்தமயமாக இருக்கும். அப்போ அந்த ஜீவனுக்கு இந்த கஷ்டங்கள் அத்தனையிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். அப்படிங்கிறது தான் சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம், நிశ్చல தத்துவே ஜீவன் முக்தின்னு ஆதிசங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார். இப்போ இதே விஷயத்தை தான் இங்கே பதஞ்சலி மகரிஷியும் இங்கே சொல்கிற அடுத்த ஃபார்முலாவில் தே பிரதிப்பிரசவஹேயாக சூக்ஷ்மாக அப்படின்னு சொல்லிட்டு, சித்தம் எப்போ பிரதிப்பிரசவம் அப்படிங்கிற நிலையை அடையிறதோ அப்போ சூக்ஷ்மமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த 5 கிளேஷங்களும் தொலைஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிற. அந்த 5 கஷ்டங்களையும் போக்கணும்னு சொன்னால் சித்த விருத்தி நிரோதம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த சித்தவிருத்தி நிரோதம், அதாவது மனசனுடைய அமைதியான நிலை, ஏகாகிரத நிலை அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், உள்முகமாக இருக்கக்கூடிய அந்த முக்குணங்கள் சத்வ, ரஜஸ், தமஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 குணங்கள் தானே மற்ற எல்லாத்தையுமே ஆட்டி வைக்கிறது. அந்த 3 குணங்களையும் அது ஃபோக்கஸ் பண்ணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அதுகளுடைய பிரபாவம் எதுவுமே இருக்காது, அப்படியே தொலைஞ்சு போயிடும். அப்போ முக்குணங்களுடைய ஸ்வபாவம் தொலைஞ்சு போயிடும் பொழுது இந்த அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம்னு சொல்லக்கூடிய 5 கஷ்டங்கள் இருந்தது இல்லையா, அந்த 5 கஷ்டங்களுடைய, அதாவது நான் அப்படிங்கிற அகங்காரம், காமம், குரோதம், இது அத்தனையுமே அப்படியே சூக்ஷ்ம சரீரம் ஸ்வரூபத்தில் உள்ளுக்குள்ளே இருந்துட்டுருக்கு இல்லையா, அது அத்தனையும் தொலைஞ்சு போயிடுமா. அப்படி தொலைஞ்சு போனதுக்கப்புறமா என்ன ஆகும்னு கேட்டாக்க மனசு ஆனந்தகரமான நிலையில் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு சின்ன கேள்வி நம்மளுக்கு வரலாம். ஓகே, நம்ம சூக்ஷ்மமான ஸ்வரூபம் தானே போச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, அப்போ ஸ்தூலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது நம்ம உணரக்கூடியது நான் பண்ணுறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம் நம்ம இல்லையா. அப்போ ஸ்தூலமாக இருக்கக்கூடிய அந்த ரூபம் என்ன ஆகும், அந்த அவித்யா அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அடுத்த ஃபார்முலாவில் சொல்கிறார், தியான ஹேயாக தத் விருத்தயான்னு சொல்கிறார். இந்த ஸ்தூலமாக, அதாவது நான், எனக்கு அப்படிங்கக்கூடிய ஸ்தூலமான விஷயங்கள்லாம் அந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் தானாக விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த தியான ஹேயாக தத் விருத்தயான்னு அடுத்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்கார் பதஞ்சலி மகரிஷி. ஸோ இப்போ இதே விஷயத்தை பகவான் நிறைய அத்தியாயங்களில் சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 4வது அத்தியாயத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். அந்த 4வது அத்தியாயத்தை ஸ்ரீ பகவானுவாச்ச தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹ்ரஸ்தம் ஜானாசினாத்மனः சித்வைனம்
சம்சயம் யோகம் ஆதிஷ்டோத்திஷ்ட பாரத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஸ்லோகம் சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு விஷயம் தெரியும். என்னன்னு கேட்டால், அந்த கிளேஷங்கள், அந்த கஷ்டங்களை எப்படி நம்ம அடித்து விரட்டணும்னு கேட்டால், ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வாடு. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம், அந்த அஜ்ஞானத்தை அர்ஜுனா ஹிருஸ்தம், அந்த நெஞ்சில், அந்த ஹிருதயத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கு. அது பர்மனண்ட்டாக அது வாசம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை ஞான அசீன ஆத்மனஹா, ஞான அசீனா, அசீனாக்க ஸ்வாட, அதாவது வாழ் அப்படின்னு அர்த்தம். அந்த அசீனா ஆத்மனஹ சித்வைனம், அடிச்சு, அதாவது வெட்டிடு. சம்சயம் யோகம் ஆதிஷ்டோத்திஷ்ட பாரத, யோகத்துக்குள்ள நுழைஞ்சு நீ எழுந்தது. விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் யூ ரீச் த கோல், அந்த ஸ்லோகம் தான் இது. ஸோ நீ எழுந்தது உத்திஷ்ட பாரதன்னு நம்ம எல்லாரையும் எழுப்பி விடுற மாதிரி பகவானும் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இந்த யோகத்தில் நம்மளை பர்மனண்ட்டாக நம்மளை கொண்டு போகிறதுக்கு பதஞ்சலி மகரிஷி, பகவான் 2 பேரும் இன்னும் நிறைய உபாயங்கள் சொல்லப்போகிறார். நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.